இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. ஆகவே அதை மாத்திரம் நீங்கள் எதிர்நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். நிச்சய மாற்றம் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். எனக்கா என்று கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சய மாற்றம் உண்டு. சோர்ந்து போக வேண்டாமே. கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமாக கேளுங்க. கர்த்தருடைய வசனத்தை மகிழ்ச்சியாக கேளுங்க. கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஔஷதமாக இருந்து நம்மளை நடத்த முடியும். உங்கள் காயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வசனங்கள் ஆற்றட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எந்த நிலைமையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாகவே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இருக்கிற அறையில், நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில், நீங்கள் இருக்கிற வீட்டில், உங்கள் ஆலயத்துக்கு நடுவில் கர்த்தர் பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அந்த பிரசன்னமாகுதலை மாத்திரம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை எப்போதும் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்து அமர்ந்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்களை கொண்டே ஆண்டவர் செய்வார். உங்களை கொண்டே ஆண்டவர் செய்வார். உங்கள் கையினாலே ஆண்டவர் செய்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். Truly, truly, I say to you, whoever believes in me will also do the works that I do, and greater works than these will he do, because I am going to the Father. Greater works. அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே மறுதலித்த பேதுருவை கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆச்சரியமான ஒரு வேத பகுதி 5ஆம் அதிகாரம் 14லிருந்து 16 வசனங்களில் ரொம்ப அழகாய் கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். அதில் ஒரு பதம் இப்படி இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் என்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தி அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இயேசுநாதருடைய ஊழியத்தில் அடிக்கடி நாம் இதை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். இயேசுநாதருடைய ஊழியத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானார்கள். அவர் தொட்டு சுகமானார்கள். அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம், அவர் உமிழ்ந்து அதை கண்களில் பூசி குருடனுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். அவர் ஆமென் கரங்களை நீட்டினார், அங்கே சுகம் வந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே சுகமானார்கள். அவருடைய அற்புத கிரியைகள் ஆச்சரியமானவைகள். நிச்சயமாகவே அந்த அற்புத கிரியைகளை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது வேறு. அவனுடைய நிழலாகிலும் பட்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பலவீனமானவர்களை எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே பதிவு செய்து வைக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம்! பெரிய கிரியைகளை செய்வார். அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிப்பேன்னு சொன்னால் பெரிய கிரியைகளை செய்வார். ஏன் அந்த தைரியம் நமக்கு? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக நம்ம வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். And what is the immeasurable greatness of his power toward us who believe according to the working of his great might. Immeasurable greatness. நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துகிற பலத்த வல்லமை, அது உங்களுக்கு நேராக அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்கள் கரங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். யோசிக்கவே வேண்டாம், நான் எந்த காரியத்திலையும் பாத்திரவான் அல்ல என்று யோசிக்க வேண்டாம். தகுதியுள்ளவன் சாதித்தால் அது திறமை, தகுதி இல்லாதவன் சாதித்தால் அது கிருபை. அந்த கிருபையை சார்ந்துதானே நீங்களும் நானும் நிற்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு பெரிய கிருபை, அந்த பெரிய கிருபையை நான் காண்பித்துன்னு சொல்றார். நான் பெரிய கிருபையை அவனுக்கு காண்பித்து அதை காத்து என்கிற பதத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த கிருபையை சார்ந்து தான் நம்ம நிற்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் காரியங்களை செய்வேன். எப்படிப்பட்ட காரியங்களை? பெரிய கிரியைகளை நீ செய்வாய். பெரிய காரியங்களை நீ செய்வாய். உன்னால் முடியாது இந்த உலகம் பரிகாசம் பண்ணியிருக்கலாம்.
உங்களால் முடியாதுன்னு இந்த உலகை ஏளனப்படுத்தி இருக்கலாம், உங்களால் முடியாதுன்னு உங்கள் அயலகத்தார் சொல்லியிருக்கலாம், உங்கள் நண்பர்களே சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் எடுக்காத, இது உன்னை கொண்டெல்லாம் செய்ய முடியாது, தயவுசெய்து இதை விட்டுடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா, என்னை விசுவாசிக்கிற நீ இதை விட பெரிய காரியத்தை செய்வார், இதை விட பெரிய காரியத்தை நீ செய்வாய். ஆகவே நான் உனக்குள்ள என்னுடைய பலத்த வல்லமையை வைத்திருக்கிறேன், அது செயல்படும் நாளுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போக வேண்டாமே, தைரியமாய் முன்னோக்கி போங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற பலத்த கிரியைகளை இந்த உலகம் காணத்தக்கதாக கர்த்தர் உங்களை அற்புதங்களாக அடையாளங்களாக ஆண்டவர் நிறுத்துவாராக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் அப்பா சமூகத்தில் வருகிறோம். தேவனே, நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். எங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பலத்த வல்லமை, அந்த பலத்த கிரியை, அந்த மேன்மையான ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நடப்பிக்கட்டும். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள், எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அறையில் இருந்த அநேகர் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய காரியம். மறுதளித்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் கரம் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆச்சரியமாக நடத்தும். ஆமென்.